ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன 2 பதிவுகளாக அதாவது பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் கேபி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் பாரம்பரிய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை இப்போது அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து யோசனை பண்ணி அதில் இருக்கிற சில தவறுகளை எடுத்துட்டு துல்லியத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதாவது ஒரு சில ஜோதிட முறையில் குழந்தைகளுக்கு காரகமாக புதனையும் எடுக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய முறையில் குழந்தை அப்படின்னு சொன்னால் குரு தான். குருவை தான் குழந்தைகளுக்கான இடத்துல வச்சுருக்காங்க. இப்போது ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு என் குழந்தைய பற்றி சொல்லுங்கள், எனக்கு என் குழந்தைக்கும் என் குழந்தை நல்லா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா நம்ம குருவை தான் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு ஜாதகருக்கு குழந்தை அப்படின்னா குரு தான், மனைவி அப்படின்னா சுக்கிரன் தான். வேறு யாரையும் மனைவி இடத்துல போடவே முடியாது. மனைவி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கோ அப்படி தான் அவருக்கு மனைவி வரும். அதே போல் அப்பா அப்படின்னு கேட்டால் சூரியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் தான் ஒருத்தருக்கு அப்பா ஸ்தானத்தில் வரும். வேறு யாரையும் அப்பா அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. நைட் டைமில் இரவில் பிறந்தவங்களுக்கு சனி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம பலன் எடுக்கும் பட்சத்தில் சூரியனை வச்சு தான் அவங்களுக்கு பலன் எடுக்க முடியும். ஏன்னா சனிக்கு வேறு வேலைகள் நிறையா இருக்குது. பிறக்கிறப்போ அந்த பிறந்த நேரத்தில் சனியா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாமோ தவிர அவருடைய லைஃப்பில் சூரியனை தான் நம்ம அப்பா ஸ்தானத்தில் வச்சு 9ஆம் பாவம் எப்படி இருக்கோ அதுதான் அவருடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியுமோ தவிர சனி அந்த டைமையெல்லாம் பார்த்துட்டு சனியை எடுத்து ஒருவேளை சூரியன் செட் ஆகலை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருவேளை இரவில் பிறந்திருப்பாரோ அதனால் நம்ம சனியை வச்சு சொல்லலாமோன்னு சொல்லி மாற்றிக்கு செய்வாங்களோ தவிர அது ரொம்ப கம்மியாக தான். ஆனால் எல்லா ஜாதகர்களுக்குமே அப்பா அப்படின்னாலே சூரியன் தான். ஓகேங்களா? அதே போல் சந்திரன் அம்மா அப்படின்னு சொன்னால் சந்திரன் தான். சந்திரனை தவிர நம்ம வேறு யாரையும் அம்மாவுக்கு எடுக்கவே முடியாது. அதே மாதிரி 4ஆம் பாவமும் சந்திரனும் தான் அம்மாவை பற்றி சொல்லும். 9ஆம் பாவமும் சூரியனும் தான் அப்பாவை பற்றி சொல்லும். 7ஆம் பாவமும் சுக்கிரனும் தான் மனைவியை பற்றி சொல்லும். 5ஆம் பாவமும் குருவும் தான் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி தான் பாரம்பரியம் வடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு அந்த அமைப்பு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதில் கிரக சேர்க்கைகளை வச்சு கொஞ்சம் விஷயங்கள் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குருவோட ராகு இருக்கார் அப்படிங்கிறப்போ குரு குழந்தை அப்படின்னா ராகு கூட இருக்கப்போ அந்த குழந்தை பிரம்மாண்டமான ஆசைகளோடு இருக்கும். கொஞ்சம் ராகுங்கிறது ஒரு பாவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா பாரம்பரியத்தில். அதனால் ஒரு பாவரோட சேர்ந்து குரு இருக்கும்போது இவருடைய குழந்தைகள் சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகளை வச்சு கொஞ்சம் பலனை சொல்ல முடியுமோ தவிர ஆனால் குழந்தை அப்படின்னா குரு தான். ஓகேங்களா? பாரம்பரியத்துலேயும் சரி கேபி முறையிலையும் சரி இதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா, குருனா குழந்தைகள், சுக்கிரன்னா மனைவி, சந்திரன்னா மூத்த பெண்கள், சுக்கிரன்னா இளைய பெண்கள். அந்த மாதிரி சகோதரர்கள் அப்படின்னா 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும், நண்பர்கள் அப்படின்னா 11ஆம் பாவம் அப்படின்னு பாரம்பரியத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ தாத்தா பாட்டி, அம்மாவுடைய தாத்தா பாட்டினா ராகு, அப்பாவுடைய தாத்தா பாட்டினா ராகு, அம்மாவுடைய தாத்தா பாட்டினா கேது அப்படின்னு, புதன்னா தாய்மாமன் அப்படின்னு, அந்த மாதிரி சனி அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் கீழ்நிலை ஆட்கள் அப்படின்னு வர்றப்போ சனி அப்படின்னும், அந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் இந்த கிரகம் இதுக்கு தான், செவ்வாய்னா கணவன், சுக்கிரன்னா மனைவி, அந்த மாதிரி இந்த கிரகங்கள் இதுக்கு தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே போல் பாவங்களையும் இந்த பாவங்கள் இந்த வேலையை செய்யும். லக்ன பாவம் தான் நம்ம கௌரவம் என்ன அப்படிங்கிறத சொல்லும். 6ஆம் பாவம் தான் நம்ம தொழிலை சிறப்பாக செய்வோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். 10ஆம் பாவம் தான் நம்ம யார், தொழிலில் நம்ம யார் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே 12ஆம் பாவம் நம்ம தூக்கத்தை பற்றி சொல்லும். அப்படின்னு
இந்த கிரகம் இந்த வேலை செய்யும், இந்த பாவம் இந்த வேலை செய்யும்னு சொல்லி பாரம்பரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே தான் கேபிக்கு எடுக்கப்பட்டிருக்கோ தவிர பாரம்பரியம் சொல்லாத விஷயங்களை கேபியில் சொல்லதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாரம்பரியத்தில் இந்த வேலையை இந்த கிரகம் செய்யும், பாவம் செய்யும்னா கேபி முறையிலையும் அந்த கிரகம் தான் அந்த வேலையை செய்யும், அந்த பாவம் தான் அந்த வேலையை செய்யும். ஒரு கமெண்ட் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைய புதன் கூட எடுத்துக்கலாம் மேடம் அப்படின்னா அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. குழந்தைன்னா அது குரு தான். கேபிலையும் குழந்தை அப்படின்னா அது குரு தான். ஒரு ஜாதகருடைய குழந்தை அப்படின்னா அது குரு தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பலன் எடுக்கும் முறை அப்படின்னு வரும்போது அதில் பாரம்பரியத்துடைய விஷயங்களை எதுவுமே கேபியில் தொடவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கேபிக்குன்னு தனியாக ஒரு முறை இருக்குது, இப்படி தான் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பலன் 99%. ஏன்னா கடவுள்கிட்ட நான் 1% விட்டுறேன், அவரோட முடிவுகளில் யாருமே தடுக்க முடியாது. அவர் என்ன வேணால் அந்த நிமிஷம் கூட அவர் அந்த முடிவை மாற்றுவார். அதனால 1% கடவுளுக்கு மிச்சம் 99% மிக சிறப்பாக மிக துல்லியமாக நமக்கு பலன்கள் வரும். அது நம்ம அந்த தொழில் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பலன்கள் அவ்வளவு துல்லியமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் அந்த நேரம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது, அதுவும் மிக 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 சிறப்பாக வரும். கேபி ஜோதிடர்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி பொதுமக்களுக்கும் உங்களுடைய சரியான நேரங்கள் அதில் எடுக்க முடியும் அப்படின்னு, பிறந்த நேரத்தை மிக சிறப்பாக சரியாக அதில் எடுக்க முடியும். இப்போ 2 மணி நேரம் லக்ன பலன்லாம் அதில் கிடையாது. 2 மணி நேரம் பிறந்த எல்லாருக்கும் ஒரே பலன் தான் நமக்கு பாரம்பரியத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் துலா லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா அந்த துலாம் லக்னம் அப்படின்றது 2 மணி நேரம் இருக்கும். அந்த 2 மணி நேரம் பிறந்த எல்லாருக்கும் கட்டத்தில் ஒரே இடத்துல கிரகங்கள் இருக்கும். அதனால் அந்த 2 மணி நேரம் பிறந்தவங்களுக்கும் ஒரே பலனை தான் பாரம்பரிய ஜோதிடர்கள் சொல்வாங்களோ தவிர துல்லியமாக அந்த நீங்கள் பிறந்த நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி இருக்குது, அந்த டிகிரிக்கான பலன்களை தான் நம்ம கேபியில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் கேபியை பற்றி உயர்வாக சொல்லணுங்கிறதுக்காகவோ இல்லை வேறு இதையெல்லாம் கம்மி படுத்தணுங்கிறதுக்காகவோ நான் இதெல்லாம் சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஜோதிடம் அப்படிங்கிற துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்படி மேம்படணும் அப்படின்னா அந்த துறையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை, இப்போ போன பதிவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜோதிடர் ஒரு உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னு சொன்னார். ஏன் அவர் அப்படி உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் செக் பண்ணியிருக்காரு. அப்போது நீச்சம் பெற்ற இடத்துல துலாம்ங்கிற நீச்சம் பெற்ற இடத்துல இருக்கிற சூரியன் நல்லது தானே செஞ்சுருக்கு. அப்போ எப்படி நம்ம அதை நீச்ச சூரியன் சொல்ல முடியும்? அதனால் உச்சனுக்கு இருக்கிற அதே பவர் நீச்சனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உச்சனுக்கும் நீச்சனுக்கும் ஒரே பவர் அப்படின்னா எதுக்காக உச்சம் நீச்சம்னு ஒரு விஷயம் தேவையே இல்லையே, இல்லைங்களா? இப்போது சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஒரு ஜாதகர்களுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது, கவர்மெண்ட் பேங்க்குக்கு போனால் லோன் கூட கிடைக்காது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் நல்லதாக நடந்தவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகர்களுக்கு கடகடன் வேலை முடிஞ்சிடும். அதுவே சூரியன் மோசமாக இருக்கிற ஜாதகர்கள் அதே வேலைக்கு ஒரு 10 தடவை 20 தடவை நடந்தால் தான் அந்த கவர்மெண்ட் வேலை நடக்கும். ஓகேங்களா? அது சூரியன் மோசமாக இருக்கிற ஜாதகர்களுக்கு. அது துலாத்தில் இருந்தால் தான் மோசம் இல்லை, அது உச்சம் பெற்ற மேஷத்திலேயே இருக்கிற ஜாதகர்களுக்கும் சூரியன் சரியாக வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அது உச்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபார்முலா தான். உச்சம் பெற்ற இடம், நீச்சம் பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறது எழுதி வைக்கப்பட்டது. அவங்களுக்கு அன்னைக்கு அப்படி தோணுச்சு, அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால் அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் நாலாவட்டத்தில் அது அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம தான் அதை மாற்றிக்கணுமோ தவிர எழுதி வச்சதையே தான் நான் சொல்லுவேன் அதுதான் சரி அப்படின்னு நம்ம நின்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஓகேங்களா? தோக்கிறதுக்காக இல்லை, நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்காக தான் நம்ம இருக்கோம். யோசித்து மிக சரியாக யோசித்து 2த்துக்கும் ஒரே பலன் சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு நான் கை தட்டுறேன். ஏன்னா யோசித்தார்,
நீச்சம் பெற்ற சூரியனும் ஒரே வேலையை செய்து, உச்சம் பெற்ற சூரியனும் ஒரே வேலையை செய்யுது அப்படின்னு யோசிச்சிட்டார் இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். என்னப்பா எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது இந்த மாதிரி ஜோதிடர்கள் தான் வரணும். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்கணும். சும்மா ஒரு கட்டத்தில் இது இருந்துச்சுன்னா இது இந்த வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரே கட்டத்தில் இருக்கிற சூரியன் உச்ச வேலையையும் செய்யும், நீச்ச வேலையையும் செய்யும். அந்த கட்டத்திலேயே இருக்கிற மேஷத்தில் இருக்கிற சூரியன், அதனால் எந்தவித ஹெல்ப்பும் அந்த ஜாதகர்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நீச்ச துலாத்தில் சூரியன் இருந்து அவங்களுக்கு மிக சிறப்பாக அரசியலில் எல்லா இடங்கள்லையும் நல்ல வேலைகளை செஞ்ச சூரியனும் இருக்கும். அப்போது நீச்ச சூரியன் நம்ம அதை சொல்ல முடியாது. அது உச்சம் பெற்ற சூரியன் தான். அந்த ஜாதகருக்கு உச்சமாக இருக்குது சூரியன். அதே நேரத்தில் பிறந்த இன்னொரு ஜாதகருக்கு அந்த சூரியன் வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொது பலன்களை எடுக்காதீங்க. துலாத்தில் சூரியன் இருந்தால் இந்த வேலை செய்யும், மேஷத்தில் சூரியன் இருந்தால் இந்த வேலை செய்யும் அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயங்களை சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேலைகளை செய்யும். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு 4 பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்க பையனுக்கும் சுக்கிரதசை நடக்குது, ஒய்ஃபுக்கும் சுக்கிரதசை நடக்குது. ஆனால் நான் 2 பேர்த்துக்கும் வேறு பலன் சொல்கிறப்போ அவர் என்கிட்ட கேட்டார், என்ன மேடம் சுக்கிரதசையே தான் நடக்குது, ஆனால் நீங்கள் வந்து வேறு பலன் சொல்கிறீங்க, என் பையனுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, என் ஒய்ஃபுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு கிரகத்தின் நல்லா இருந்தால் ஒரு வேலை செய்யுங்க. அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கோ அப்படி தான் வேலை செய்யும். ஒரே வேலையை 2 பேர்த்துக்கும் ஒரே கிரகம் செய்யாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் சொன்னதுக்கப்புறம், உங்கள் பையனுக்கு இப்போ நிலைமை எப்படி இருக்குல்ல, உங்கள் மனைவிக்கு நிலைமை இப்படி இருக்குல்லன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு தெளிவாக புரிஞ்சது, ஒரே கிரகம் தான் ஒரே தசையை தான் நடத்துது, ஆனால் வேறு வேலை செய்யுது அப்படிங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னது மிக சிறப்பாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி ஜாதகர்களுக்கும் நம்ம தெளிவாக எடுத்து சொல்லும்போது புரியும். சில ஜோதிடர்களுக்கு இன்னும் நம்ம பழசு தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்ல அவங்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இதை நிறைய முறைகளில், ஜோதிட முறைகள்லையே இதை நாங்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தாமல் நீங்கள் எப்படி ஜோதிடம் சொல்கிறீங்க, எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. இது வந்து உங்கள் ஜாதகர்களுக்காக தான், கிளையண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து இந்த விஷயம் எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இந்த முறையை உபயோகிக்காமல் அவங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சில முறைகளில் சொல்கிறாங்க. அது என்ன முறை, அது என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நமக்கு நாளைக்கு பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.